இவங்க வந்து பெருமாளுடைய டாக்டர். ஓ அப்படியா? ஆமா. இவங்களும் பல்கலை வித்தகர். ஆமா. நல்லா நடிப்பாங்க, நல்ல டான்ஸ் போடுவாங்க, சரி, நல்லா பாடுவாங்க, நல்ல திறமையான ஸ்கிரிப்ட் ரைட்டரும் கூட. ஓ ஆமா சரி. அவங்க சகலகலா வள்ளி இவங்க. சரி. இவங்க கிட்ட ஒரு பாடல் கேட்போம். ஆமா ஆமா பாடுங்கம்மா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆகாது ஆகாது. அத்தமக வந்தா என் பக்கத்துல நின்னா முறைச்சு என்ன பார்த்துக்கிட்டு ஆமா முறைச்சு என்ன பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போனா அத்தமக வந்தா ஓகே தம்பி வா. பெருமாள் கொடுக்கலையா? பெருமாள் சட்டை எடுப்பா. பெருமாளுக்கு 44 எடுங்க. 44 என்ன கலர் வேணும் பெருமாள்? கொடுங்க. எல்லாம் ட்ரூப் போட வாங்கம்மா. அவர் எல்லாம் நின்று என்ன கலர் வேணும் பெருமாள்? எது வேணா குடினா அதுல என்ன. சரி தப்பா கொடுப்பா. வாங்க வாங்க ஐயா, அந்த பக்கம் வாங்க. இரு போயிடாதீங்க எல்லாரும். நேயர்களே, இந்த மதுரை வீரன் பக்தி பாடல் வந்து மதுரை வீரன் படம் இல்லையா, எம்ஜிஆர் படம். ஆமா, அது வந்து கூத்து வடிவில் வந்திருக்கிற இது இந்த சீனிவாசா கலைக்குழுவுடைய சிறப்பு. இதுல வந்து நம்ம செயலாளர், நம்ம பொருளாளர், அப்புறம் நீங்க கௌரவ தலைவர், எங்க அந்த ராமர் பிள்ளை, அந்த ராமர் பிள்ளை அமைப்பாளர், அப்புறம் வேலு எங்க
வேலன் இல்ல இவங்க எல்லாம் முன்முயற்சியில இந்த கலைஞர்களோட ஒரு சந்திப்பு இவ்வளவு திறமையா வாய்ச்சாங்கல்ல அவங்கள நம்ம அறிமுகப்படுத்துவேனவா? சரி மச்சான், எல்லா மாவட்டத்துக்கும் கலைமாமணி கொடுக்குறாங்க, அது ஏன் தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கலைமாமணி இது வரைக்கும் தரல? ஒதுக்கப்பட்ட மாவட்டமா என்னடா அதுக்குன்னு என்ன எப்பதான் கொடுப்பாங்க கலைமாமணி? கொடுப்பாங்க ஏன்னா பெருசா கொடுப்பாங்க. திறமையான கலைஞர்கள் இருக்கிறாங்க இல்ல பின்னால ஒருத்தர் வராரு பெரிய ஆளு. அப்படியா? அது சொல்றேன், அது அப்புறம் பேசிக்கலாம். இது இந்த கூத்து கலையில இவங்க ஒரு சிறந்த கலைஞர்கள். இப்ப இந்த கலைஞர்கள் இது வந்து கல்யாணம் கச்சேரின்ற ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அவங்க இந்த நிகழ்ச்சி இந்த கூத்துக்கு நிகழ்ச்சி ஈவெண்டா உள்ள கொண்டு போறாங்க. ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் வந்து இப்ப எல்லா மக்களுமே கூத்துக்கலையை ரசிக்கிற, நாட்டுப்புற கலைகளை ரசிக்கின்ற ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த அடிப்படையில இப்போ நம்ம ஆட்டோகிராஃப் ஆர்கெஸ்ட்ரா அவங்களும் இதுல யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து கல்யாணம் கச்சேரின்ற ஒரு நிறுவனம் இந்த கூத்து கலைஞர்களை அங்க கொண்டு வராங்க. அவங்க ஈவெண்ட் எல்லாம் நடத்துறாங்க. ஆமா, கல்யாணத்துல மற்ற நிறைய நிகழ்ச்சி எல்லாம் இந்த கூத்து கலைஞர்களை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. அவங்களை பாராட்டுவோம், அந்த நிறுவனத்தையும் பாராட்டுவோம். இப்ப இந்த கலைஞர்களை அறிமுகப்படுத்தணுமா? வைரப்பன். என்ன சீனிவாசன் அடுக்குழு? நீங்க உங்க பேர் என்ன? வேலாயுதம். நீங்க என்ன வேஷம் கட்டுவீங்க? அல்லா வேஷம் கட்டுவோம். அப்பா நீங்க? ரவி. நீங்க என்ன வேஷம்? நான் அர்ஜுன் கட்டுவோம். ஓ, தவசியில ஏறுவீங்களா நீங்க? மூக்கப்பன். நீங்க என்ன வேஷம்? துரியோதனா கட்டுவோம். பயங்கரமான ஆள்ரா. நீங்க? ஐயா, நான் தங்கராசு என் பேரு. எந்த வேஷம் கட்டும் பொப்போன்ல இருந்து எல்லா வேஷம் நீயா? வீரமணிங்க, சீனிவாசன் அடைக்கலைக்குழு, கோமாளி கட்டுவோம். ராயல் பப்புன். ஆமா, பப்புன் வந்து எல்லா வித்தையும் தெரிஞ்சவன் தான் பப்புன். அவரு மிருதங்காரப்பா, என் ஃப்ரெண்ட் அவரு. அற்புதமான மிருதங்கம், அப்படியே சூப்பரா வாசிக்குவாரு. என் நண்பரு. பேர் என்ன சொல்லு? ஐயா, கோவிந்தராஜுங்க, சீனிவாசன் நாடக கலைக்குழு. ஜனசக்திங்க, சீனிவாச நாடக கலைக்குழு. இது வந்து ஜனசக்தி ஒரு நம்ம படத்துல அவர் வந்து இந்த வாசிச்சாரு ஒரு 3 படம். இந்த சீனிவாச தெருக்கூத்து நாடக கலை வந்து மொத்தமா சீனிவாச கலைக்குழுல எங்க ஊர் வந்து நத்தமேடு. நத்தமேடு ஸ்ரீ சீனிவாச தெருக்கூத்து நாடக கலை. எங்களுக்கு அந்த நத்தமேடு கடத்தூர் பக்கம் பொம்படி. சொல்லு விவரமா. கடத்தூருக்கும் பொம்படிக்கும் நடுமத்தி சொல்லிட்டேன், எங்களுக்கு தெரிஞ்சுமா? கடத்தூர் பக்கம் நத்தமேடு. ஆமா சாமி. ஓ, ராமகிருஷ்ண கம்பெனி. சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி கலைஞர்களே, உங்களை எல்லாம் சந்திச்சல் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இறுதியா உங்களுக்கு நாங்க கௌரவப்படுத்துவோம். அடுத்த நிகழ்ச்சி பார்ப்போம். வள்ளுவர்புரம் என்ற கிராமம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு 94 நான் துவக்கம். அதிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய பயணம். பல நிகழ்ச்சிகளுக்கு போவேன். இந்த ஒப்பாரி பாடல் நான் அதிகமாக வளர்ந்து கூத்துல. அதுக்கு பின்னாடி இந்த முற்போக்கான மேடைகளில் நிறைய விஷயம் பேசுவேன், நிறைய பாடல் பாடுவேன், கருத்து ரீதியான பாடல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். சினிமாவில் வந்து ஜோக்கரில் வந்து 2 பாட்டு. அடுத்தது வந்து படம் பேர் சினங்குள். அந்த படத்துக்கு வந்து ராகம் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நம்ம இப்போ வஞ்சில வேம்பு, அதில் வந்து பாடியிருக்கேன், நடிச்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு, என்னுடைய குடும்பம் முழுசும் கலை தான். இந்த கலையை வச்சுருந்தா என் குடும்பத்தை நான் பார்த்துன்னு வரேன். அது மட்டும் இல்லை மச்சான், இவங்க பிள்ளைங்களும் கலைஞர்களே, மகா திறமைசாலிங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. சரி, அனிதான் பேரு. குரல் அப்படி வெங்கல குரல். சரி, அதையும் நம்ம பாட வைப்போம். இவங்க பையன் இருக்கிறான், தவுள் வித்வான. தவுள்ல மாஸ்டர் டிகிரி. அடேங்கப்பா. ஆமா, இது பிஎஸ்சி இந்த தவுள்ல இங்க முடிச்சுட்டு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில போய் மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கிறார். தவுள்ல அவன் தவுள் மட்டும் பேசல, அவன் ஆயி கை எல்லாம் பேசுறா. போடாடா, அப்பேற்பட்ட பேசுறாள் நம்ம நீங்க பார்த்தே ஆகணும். இல்ல, அவரு வரல நீங்க இல்ல சொல்றேன் நான். அவன் குடும்பம் கலை குடும்பம். சரிங்க பெருமாள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க வந்து சுருக்கமா ஒரு சின்ன பாடல தூக்கமா பாடினாலும் சரி, இல்ல சினிமா பாடல நீங்க பாடினது 2 வரி எந்தெந்த படத்துல பாடினீங்களோ அது 2 வரி, முழுசும் தேவையில்லை. முதல்ல ஜோக்கர்ல என்ன வாய்ஸ் கொடுத்தீங்க அந்த பாட்டுக்குன்னு சொல்லுங்க. ஜோக்கர்ல வந்து இந்த
ஆலேலும் ஆலேலும் ஆலேலுமே ஆலேலுமே அம்மா கதடிகளாலேலுமே ஐயோ அம்மா கதடிகளாலேலுமே சின்ன சின்ன அங்கு குருவிகளாம் குருவிகளாம் உன்னை சேர்ந்து அழைத்திடுவோம் வாரீர்களா ஐயா சேர்ந்து அழைத்திடுவோம் வாரீர்களா கண்ணா கண்ணா அந்த என்னுடைய ராகம் அந்த படத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருமாள். ஆமா ஜோக்கர்ல. ஆமா ஜோக்கர்ல பாடியிருக்காரு. சரி மச்சான். அப்புறம் வேம்புல என்ன பாடியிருக்கீங்க? வேம்புல இந்த ஆரிரம் ஆரிரம் ஆரிரங்காரிரங்காரிரங்காரிரங்காரோ ஐயங்காரோ ஐயங்காரிரங்காரிரங்காரிரங்காரிர ஆராரோ கண்ணே ஆராரோ. பேக்ரவுண்ட் சாங் மேகங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ராகம் அப்படி வரும்போது அப்படி ஒரு இதா இருக்கும் அந்த படத்துக்கு. பொருளாளர் தூங்கிட்டாரு ராகத்தை கேட்டு. செக்ரட்டரி அதுக்கு மேல தூங்கிட்டாரு. உடம்பு சரியில்லையா. ஆக சரி மச்சான், கல்யாண கச்சேரியில் அவரை பார்த்தாச்சு. பெருமாளை பார்த்தாச்சு. அடுத்த நிகழ்வு நம்ம சொல்றோம். பெருமாள் இன்னும் அடுத்த நிகழ்வுலையும் வருவாரு. நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம பார்ப்போம். ஆமா, அதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். ஆமா. வாங்கம்மா போங்க எல்லாம் குரூப் நில்லுங்க அப்படியே பின்னாடி கொஞ்சம் பின்னாடி. ஓகே சொல்லலாமா? போகலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து எங்களுடைய கலைக்குழுவை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் எங்கள் சிங்காரவேலன் தோழன் அவர்களுக்கும் எங்கள் கோலாட்ட கலைக்குழுவைச் சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் ஆடை ஆபரணம் அளித்த எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கலையை மேலும் மேலும் வளர்த்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோலாட்ட குழு தலைவிக்கு பாடை கொடுத்துட்டேன். சௌரியம்மா வாமா. சௌரியம்மா குழுனுடைய ஒரிஜினல் லீடர். சரி சார் வந்துட்டா வாங்க. மூர்த்தியா மாதேசா? ரவி என்னப்ப மட்டும் போயிருந்தா நான் கொஞ்சம் குடி. அவரை விட அவர் முடிதான் ஆடுது. ஆமா, அது பம்பக்காரங்களுக்கு அந்த புத்தி. வாடா தம்பி மாதேச வர்றா. உனக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிறா. வாடா இன்னொருத்தருங்க. இவங்கெல்லாம் வந்து என் கூடவே இருக்கிறவங்க. உனக்கு தான்பா அதிர்ஷ்டம். இது வந்து வித்துவானுங்களுக்கு போத்துறது. அப்படியா? என்ன வானுங்களுக்கு? வித்துவானுக்கு. இவர் வித்துவானா? என்னத்த வித்தானோ? மத்தாளக்காரர் ஆடுதல கொஞ்ச நாள் இல்லைன்னா அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? ஓகே. ஏப்பா நம்ம டைரக்டருங்களை கொடுப்பா.
வாங்க சசி அவர்கள் சிரஞ்சீவி அவர்கள் ரெடி பண்ணி திரைப்பட இயக்குனர் வருங்கால இயக்குனர்கள் சசி அவர்களுக்கும் ஒரு பட்டாசு கொளுத்தி ஒரு பட்டாசு எடுத்து போலாம். சங்கத்தின் சார்பாக எம்ஆர் திரைப்பட துணை அவர்களுக்கு இந்த பொன்னாடி அனுப்பிக்கிறார் தலைவர். இது வந்து ஸ்பெஷலாக உங்களுக்காக எடுத்து வச்சது. ரொம்ப நன்றி. சசி வேற பாரு முக்கியமான ஆளப்பா. என் மேல கோச்சிக்கினாங்க, அதனால முக்கியமான ஆளு. என்ன உங்க மேல கோச்சிங்க? நீ வராங்க எனக்கு அது வாய்ப்பு வந்து ஆமா, நீ சக்கரைக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா நீ வந்தீங்கன்னா சக்கரை இல்லை. இது கூட மாட்டேன். இது அத்தனை கலைஞர்களும் அவங்களால மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா அருமையான சார். அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. சசி ஐயா அவருக்கு கை தட்டுங்க. நம்ம ஆஜருக்கு ஐயா அப்படி ஈஸியா வேலை வந்தா வேற என்ன? அவ்வளோதான். அது ரெண்டுக்கு இது பாருங்க, ஒன்று கொடுத்துரும். இருபது ஒன்று தான், ஒன்றுக்கு தான். என்ன வாங்கிக்கிறேன். ஆ சரி. பம்பக்காரங்க எங்கடா போறீங்க? போக மாட்டாங்க. வாங்க சாதம் தூக்கி. மச்சான், இப்போ வந்து எல்லாரும் வயிறார உணவு கொடுத்தோம். உணவு சாப்பிட்டோம். ஆமா, உணவுன்னா கரிசோறு. ஆமா, சும்மா சோறு இல்ல. ஆமா, தீபாவளிக்கு கரிசோறுப்பா. ஆமா, எல்லாரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டோம். ஆமா, இப்ப முதல்ல வந்து பெண்களுக்கு தான் எப்பயுமே முன்னுரிமை. ஆமா, ஆடை கொடுத்துருவோமா? ஆமா, இப்படி வாங்கம்மா ஒவ்வொருத்தரும். அனிதா. ஆமா, நான் பாடகி. ஆமா, அவங்களுக்கு உங்க கையால கொடுங்க. சத்யராஜ் வேஷம், எம்ஜிஆர் வேஷம் இதெல்லாம் போடுறது கேரக்டர். ஆமா, கலைஞர் மச்சான். அப்படி கலைஞர் சேர்ந்தவரா? ஆமா, ஆளை பார்த்தா அப்படிங்கிறாரு. கொஞ்சம் ஒசரம் பத்தல. சத்யராஜ் கோசம் எம்ஜிஆர் கோசம் சரியா போச்சு. நல்லா வீட்டு போட்டு 40 44 அது 44 தான். ராமகிருஷ்ணனுக்கு கை தட்டுப்பா. ஓகே. நமது தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஸ்ரீ சீனிவாசா தெருக்கூத்து நாடகக்கலை நத்தமேடு ஆர் ராமகிருஷ்ணன் ஆகிய எனக்கு எங்கள் குழுவிற்கு அன்னார் வருடமாக நமது தலைவர் இருக்கிறாரு. அவர் பேர் சொல்றதுக்கு இல்லை, திருப்பாச்சி பென்சிமன்
நம்ம பேரும் புகழ பெற்றவர். அவருக்கு இவங்க இணைந்து போன வருடம் என்னை ஒரு ஆள் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாரு. நான் இந்த வருஷம் சண்டை போட்டு என் குழுவில் 10 பேர் வருவாங்கன்னு கேட்டு கூப்பிட்டு வந்தோம். அதனால் கலைஞர்களுக்கு இப்படி உதவி செய்கிற ஒரு நல்ல உள்ளம் வேணும், கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். எங்கள் கலைஞர்களுக்கு பூரா இந்த தீபாவளி முன்னிட்டு புத்தாடை கொடுத்து புத்தாடை கொடுத்து எங்களை புகழ்ந்து இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஆட்சி பட்டாசு கூட போறோம். இப்போ தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த குழுவில் இருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க. எங்கள் மியூசிக் டைரக்டருடைய அபிமானம் பெற்ற அந்த திப்ரி வாத்திய கலைஞருக்கு ஜனசக்தி ஒரு கால. ஏன்னா இவர் அவருக்கு நல்லதாக வந்துருச்சு. ஜோர கை தட்டுங்க. ஃபினான்ஸ் தான். ஆமாம், அதுக்கு முக்கியமாக விளங்கக்கூடிய எங்கள் பொருளாளர் காசு சக்கரவேல் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றோம். அவன் போட்ட 25,000 அவன் போட்ட 25,000 இது. ஆமாம், பின்னாடி போங்க. எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். இல்லை அது கையில் வச்சு அது வெடிக்காது. தருமபுரி மாவட்ட எம்ஆர் ராதா நாடக நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு குடுகுடுப்ப ராமர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஆமா, அவர் என்னப்பா வந்து பொதுக்குழு எங்களது தருமபுரி மாவட்ட எம்ஆர் ராதா நாடக நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர். நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு எப்பவுமே அவர் செவிசாய்த்து உடனுக்குடனே வருவார் வண்டி எடுத்துட்டு. நல்ல ஒரு உதவக்கூடிய மனப்பான்மையுள்ள ஒரு மனிதர், திரைப்பட நடிகரும் கூட. அவருக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறோம். மாவட்ட எம்ஆர் ராதா நாடக நடிகர் சங்கம் சார்பாக எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். அப்படியே எங்க பாருங்க. செக்ரட்டரிக்கு போடப்பா. நடிகவேல் எம்ஆர் நாடக நடிகர் சார்பாக செயலாளருக்கு கௌரவப்படுத்துறாங்க. பொருளாளர் வந்து ஆடை அணிவிக்கிறார். எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வந்து தெருக்கூத்து ஆட்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற முக்கியமான ஒரு யோசனை, அந்த எண்ணம் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு வந்து சிங்காரம் சார் இருக்கும், அப்புறம் நடிகர் எம்ஆர் குழுவில் இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா கலை வந்து சமூகத்துக்கானது, கலைஞர்கள் வந்து மக்களுக்கானவங்க. மக்களுக்கான கலையை வந்து கொடுத்துட்ருக்கிற சமூகத்தில் இந்த மாதிரியான கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமாக இந்த மாதிரியான நல்ல விஷயம் வருஷம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து சக கலைஞனா, ஏன்னா இவங்க நானும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் கலைகளை வந்து இயங்கிட்டுருக்கிறேன். கூடி சீக்கிரம் வந்து தெருக்கூத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறேன். அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேட்டிவிட்டியில் இருக்கிற உங்களை மாதிரியான ஆட்களை, உங்களை மாதிரியான கலைஞர்களை யூஸ் பண்ணி ஒரு நல்ல படத்தை வந்து இந்த ஊரில் இந்த சமூகத்துலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ வறுமை இருக்கும், கண்டிப்பாக வந்து இந்த 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 ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே குடும்ப கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னால் நடக்க முடியல, ஆனால் நான் ஆடும்போது பயங்கரமாக ஆடிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போது அவ்வளோ யோசனை, அவ்வளோ வலி உள்ளே இருந்தாலும்
அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த கலைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.